வணக்கம் மக்களே. இதுதான் ஆப்ஷன். சிஎம் பதவிக்கு சான்ஸே இல்லை, கராராக சொன்ன எடப்பாடி அவர்கள். அடம் பிடிக்கும் நடிகர் விஜய். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழக நிறுவனர் விஜய் மற்றும் அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடையே எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது பெரிய தடையை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நடிகர் விஜய் உறுதியாக இருப்பதால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் சென்னையில் இது தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதில் ஒரு முக்கியமான படியாக இந்த பேச்சுவார்த்தை கருதப்பட்டது. நடிகர் விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் செல்வாக்கு, இளைஞர்கள் மத்தியில் அவருக்குள்ள ஈர்ப்பு மற்றும் அவரது நேர்மையான இமேஜ் ஆகியவை நகர்ப்புற மற்றும் முதல் முறை வாக்காளர்களை கவர உதவும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புகிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் விஜய் எந்த கூட்டணியிலும் இரண்டாம் நிலை இடத்தை ஏற்க தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளன. தனது கட்சி மற்றவர்களுடன் கூட்டணி வைத்தால் முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவர் மற்றொரு தலைவரின் லட்சியத்திற்கு துணை நிற்பதாக கருதப்பட விரும்பவில்லை. அவர் தனது சொந்த அரசியல் பாதையை உருவாக்க விரும்புகிறார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரம் கூறியது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. பவன் கல்யாண் போல நீங்கள் துணை முதல்வராக வாருங்கள் என்று விஜயிடம் எடப்பாடி தரப்பு கூறியுள்ளது. அதிமுக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாகவும் ஒரு நிலையான வாக்காளர் தளத்தை கொண்டுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டி, நீங்கள் புதிய கட்சி, அதனால் இறங்கி செல்லுங்கள் என்று விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாராம். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஏதாவது செய்யுங்கள், எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள், நடிகர் விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக, அதிமுக மற்றும் டிவிகே ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்க்கு அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறு அமித்ஷா அவர்கள் இபிஎஸ்ஐ கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.